Greetings everyone, welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC Combined Technical Service Examination non-interview போஸ்டுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் ஆயிருக்குப்பா. ஸோ அதை பத்தின தான் இந்த வீடியோ. ஸோ இங்க நீங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 9/7/2025. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்டுக்கான எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் எவ்ரி டிபார்ட்மெண்ட். சரியா? ஸோ சப்ஜெக்ட் கோட் உங்களுக்கு வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க சிவில் இன்ஜினியரிங் ஓகே போஸ்ட் கோட் நம்பர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 398. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 10th of August மார்னிங் 9:30 to 12:30 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு உங்களுக்கு போஸ்ட் கோட் 400 அதுவுமே வந்து உங்களுக்கு August 10th ஆஃப்டர்நூன் செஷன் 2:30 to 5:30 அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வந்து நமக்கு ரஃப்லி வி ஹாவ் சம் 30 days அப்படின்றது நமக்கு இன்னும் டைம் இருக்கு. இந்த மந்த் ஒரு 20 days-உம் ஸோ அங்கிட்டு ஒரு 10 days ஓகே 10 days or 9 days பிளஸ் இன்னைக்கே நமக்கு எக்ஸாம் டேட் தெரிஞ்சதுனால எல்லாமே இன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மோர் ஆர் லெஸ் 30 days அப்படின்றத நம்ம அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 30 daysல நான் இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டேன் அப்படின்னா என்னால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியுமா? இந்த லாஸ்ட் 30 days நான் ஒரு ட்ரிபிள் சிவில் ஆஸ்பிரண்டா இருக்கேன். லாஸ்ட் 30 daysல நான் எப்படி படிச்சு 350+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ 30 days மினிமல் டைம் இருக்கு அப்படின்றப்போ உங்களோட டெடிகேஷன் உங்களோட டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹார்ட் ஒர்க் ஓகே. ஸோ எந்த டைம் எடுத்தாலும் யூ ஷுட் பி வித் யுவர் புக். உங்களோட கொஞ்சோடு படிக்க டைம் கிடைக்குது அப்படின்னாலுமே நீங்க அதை வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன்ல மட்டும்தான் போடணும். வேற எந்த டைவர்ஷனும் இருக்கக்கூடாது. டோன்ட் ஈவன் மிஸ் அ சிங்கிள் டே. 7 days-உம் ப்ரிப்பரேஷன்ல இருந்தா மட்டும்தான் இந்த 30 daysல உங்களால எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ மினிமம் 8 to 10 hours படிக்கணும். மோர் தேன் 10 hours படிக்க முடிஞ்சா இட் இஸ் வெல் அண்ட் குட். அண்ட் டெய்லியுமே கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட் போட்டு பார்க்கணும். என்னென்ன டாபிக் பார்க்குறீங்களோ அதுக்கு ரெலவெண்டா இருக்க கொஸ்டின் செட்ஸை டெஸ்டா வந்து போட்டு பார்க்கணும். அண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 30 daysல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கியூமுலேட்டிவ் ரிவிஷன். ஓகே. ஸோ இந்த கியூமுலேட்டிவ் ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நாள் படிக்கிறது அடுத்து ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் மறந்து போயிடும். ஸோ அது அப்படி இருக்கக்கூடாதுன்றனால டெய்லி படிக்கிறத டெய்லி நைட் ஒரு தடவை ரீவிசிட் பண்ணுங்க. அடுத்த நாள் வந்து திருப்பி ஒரு தடவை ரீவிசிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாவே வந்து இந்த 30 daysல உங்களால இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அண்ட் நம்ம அகாடமில வி ஆர் லான்ச்சிங் அ சூப்பர் ஃபாஸ்ட் பேட்ச். ஸோ இதில் நாங்கள் டெக்னிக்கல் செஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரீ நான் டெக்னிக்கல் செஷன்ஸும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ டெக்னிக்கல்ன்றது உங்களோட ட்ரிபிள் ஆர் சிவில் கோர் பேப்பர் அண்ட் ஃப்ரீ நான் டெக்னிக்கல் செஷன்றது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் தமிழ் எலிஜிபிலிட்டி இதெல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ டெக்னிக்கல் செஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டட் வீடியோஸை நீங்க டெய்லி 3 ரெக்கார்டட் வீடியோஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ட்ரிபிள் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 3 லைவ் செஷன்ஸ் இருக்கும். சிவில் ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து டெய்லி 2 லைவ் செஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் 2 டெஸ்ட் சீரீஸ் வித் லைவ் வீடியோ டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்போ இருக்கும். ஓகே. ரெக்கார்டட் வீடியோ டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட் அப்கமிங் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு லைவ் வீடியோ டிஸ்கஷன் இருக்கும். முடிஞ்ச டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரெக்கார்டடா வந்து அதோட ஆன்சர் டிஸ்கஷன் அப்படின்றது இருக்கும்பா. ஓகே. ஸோ ஒரு 30 days ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து சிவில் ஆஸ்பிரண்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டடி பிளான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ரெக்கார்டட் செஷன் அதாவது கம்ப்ளீட் ஆனது வந்து நாங்கள் ரெக்கார்டடா ப்ரொவைட் பண்றோம். இப்போ லைவ் டெய்லி வந்து உங்களுக்கு 2 செஷன் வந்து லைவ்ல போகும். ஸோ அதுக்கான லைவ் செஷன் என்னென்ன டாபிக்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்றத நான் காட்டியிருக்கேன். ரெக்கார்டட் ஸோ ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆனது உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் சிலபஸ் கவரேஜ்க்காக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போது ஃபுல் லென்த் டெஸ்ட் எல்லாமே இதுலயே கவர் ஆயிடும். ஓகே. சிமிலர்லி நீங்க ட்ரிபிள் ஆஸ்பிரண்டா இருக்கிறீங்க அப்படின்னா இதுலயுமே உங்களுக்குமே ரெக்கார்டட் கம்ப்ளீட்டட் ஆன டாபிக்ஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸா ப்ரொவைட் பண்ணிடுவோம். லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு டெய்லி 3 லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கும்பா. ஸோ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸா போகுது. ஓகே. ஸோ உங்களுக்குமே வந்து ரிவிஷன் டெஸ்ட் அப்புறம் ஃபுல் லென்த் டெஸ்ட் இதெல்லாமே உங்களுக்கு நம்மளோட ஸ்டடி பிளான்ல கவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஸ்டடி பிளான். ஸோ இதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க கண்டிப்பா 250+ மார்க்ஸ் நம்ம
கோர்ஸ்ல இருந்தே உங்களால கெயின் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும். அதே இது நான் டெக்னிக்கல் ஃப்ரீ நான் டெக்னிக்கல் செஷன்ஸும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ், மென்டல் எபிலிட்டி, தமிழ் எலிஜிபிலிட்டி, அதோட டெஸ்ட் சீரீஸ் வித் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இதை உங்களோட ஓன் கன்வீனியன்ட் டைம்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆர் சூப்பர் ஃபாஸ்ட் பேட்ச். ஸோ இந்த நான் டெக்னிக்கல் சீரீஸ் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க 125+ மார்க்ஸ் நம்ம கோர்ஸ்ல இருந்து நீங்க கெயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஓவராலா இந்த சூப்பர் ஃபாஸ்ட் பேட்ச் கோர்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க 375+ மார்க்ஸ் நம்ம கோர்ஸ்ல இருந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டி கண்டென்ட்ல சிலபஸ் கவரேஜ் இருக்கும், டெஸ்ட் கொஸ்டின்ஸ், ப்ராக்டிஸ் செட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுலயே கவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ நம்மளோட கோர்ஸ் ஃபீச்சர்ஸ் நீங்க வேற எந்த அகாடமியோட கோர்ஸ் ஃபீச்சர்ஸோடையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் 600+ கிளாஸஸ், 120+ டெஸ்ட் சீரீஸ், 15,000+ கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் அண்ட் இது எல்லாமே வந்து குவாலிட்டி கண்டென்ட் அட் அ வெரி அஃபோர்டபுள், வெரி வெரி லோவஸ்ட் ப்ரைசிங் இன் தமிழ்நாடுல நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க அதர் அகாடமிஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹை ஃபீஸ் இருக்கும் அண்ட் நம்பர் ஆஃப் செஷன்ஸ், டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி லோவரா இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்க நம்ம அகாடமியில என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வெரி வெரி லோவஸ்ட் ப்ரைசிங்ல நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம்ப்பா. ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. 9677711366 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க நம்மளோட பேட்ச்க்கு. ஸோ இன்னொரு 30 டேஸ் இருக்கு, அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றதுக்கு பாருங்க. ஸோ நம்ம அகாடமியை பத்தின ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கூகுள் இட். ஸோ வி ஆர் ஒரு பெஸ்ட் அகாடமி வித் 1500+ பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் நம்ம வச்சிருக்கோம். அண்ட் லாஸ்ட் இயர் நடந்த TNMAWS எக்ஸாம்ல ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லிஸ்ட்டை தான் நாங்கள் வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஜாப்ல வந்து சீக்கிரமா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டூ ஜாயின் அவர் அகாடமி அண்ட் கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சியோட இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் ஆயிடுச்சு. அகைன் அண்ட் அகைன் மென்ஷனிங் இட். ஸோ இன்னும் 30 டேஸ் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சுக்கோங்க. ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ் இவ்வளோ பல்க் அமௌண்ட் ஆஃப் வேக்கன்சிஸோ ஆப்பர்ச்சுனிட்டியோ இந்த டைமோ உங்களுக்கு திருப்பியும் கிடைக்காது. ஓகே, ஸோ அதனால இதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டிஎன்இபில நல்ல ஒரு வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ இந்த 30 டேஸ் ப்ராப்பரா கொஞ்சம் கைடடா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ஜாபை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஆல்.